தன்னோட அப்பாவோட இழப்பை தாங்க முடியாம கண் கலந்தி வேதனையோட ஜீவா அவர்கள் அழுத வீடியோ சமூக வலைதளத்துல எல்லாரையுமே ரொம்பவே வேதனைப்பட வச்சிருக்கு. தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அவரு கார் விபத்துல உயிரிழந்திருக்காரு. தமிழ் திரையுலகில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவராலதான்னு ஆர்.பி. சௌத்ரி அவரோட இறப்பால உடைஞ்சு போன இயக்குனர் விக்ரமன் அவரு ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு. தமிழ் திரையுலகில பலரும் அவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வர நிலையில இயக்குனர் விக்ரமன் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவுல வாய்ப்பு தேடி வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு வந்த எனக்கு ஆர்.பி. சௌத்ரி அவரு வாய்ப்பளிச்சாரு. தமிழ் சினிமாவுல கடந்த 25 ஆண்டுகளா திரைப்பட தயாரிப்புல இருந்து வந்தவர் ஆர்.பி. சௌத்ரி. 1990ஆம் ஆண்டுல தமிழ்ல வெளியான புது வசந்தம் படத்தின் மூலமா தயாரிப்பாளரா அறிமுகமானாரு. தொடர்ந்து விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக, சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கண்டேன் இந்த பல்வேறு ஹிட் படங்களை ஆர்.பி. சௌத்ரி அவருடைய சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் வந்து தயாரிச்சது. விக்ரமன் மற்றும் ஆர்.பி. சௌத்ரி இடையே பல ஆண்டுகளா நெருங்கிய நட்பு இருந்துச்சு. அவரோட இறப்பு இயக்குனர் விக்ரமன் அவரை பெரிதளவுல பாதிச்சிருக்கு. இன்ஸ்டா பக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச பேச வேதனையில அழுதுருக்காரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுல நாமளும் ஒரு இயக்குனராகணும்னு கனவோட நான் சென்னைக்கு வந்தேன். பல படங்கள்ல உதவி இயக்குனரா பணியாற்றி பின் துணை இயக்குனரா வளர்ந்து முதல் படம் பண்ண பல்வேறு கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவ்வளோ கஷ்டப்பட்ட சௌத்ரி சார் கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன். அவர் என் கதையை கேட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரு. அந்த படம் தான் புது வசந்தம். இன்னைக்கு என் வீட்டோட பெயரே புது வசந்தம் தான். இன்னைக்கு நான் நிம்மதியா சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் போட்ட பிச்சை தான். அவர் இன்னைக்கு இல்ல. எனக்கு ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு. 100 படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற அவரோட ஆசையை பார்க்க அவர் இல்லாம போனதுதான். என்ன விக்ரமன் அவரு இந்த வீடியோல அழுதபடியே பேசியிருக்காரு. விபத்துல அவர் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. இதனால குடும்பமே ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஜீவா அவர்னால அப்பாவோட இழப்பை தாங்கிக்கவே முடியாம அவ்வளவு தூரம் அவர் அழுதது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கு.